தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சான்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற கர்த்தர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். பிதாவே, ஜெபத்தை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ட்ரெயின் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பெரியவர். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லா வியாதிகளையும் வலி வேதனைகளையும் நீக்கட்டும். தாப்பனை, இப்பொழுதே உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, உம்முடைய பலன் உம்முடைய ஜனத்தின் வாழ்வில் ஊடுருவட்டும். அவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், வாழ்க்கை, குடும்பம், அவருடைய மேரேஜ், அவருடைய பிள்ளைகள், அவருடைய தொழில், அவர்களுடைய ஊழியங்கள், அவர்கள் பார்க்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய பலன் வெளிப்படட்டும். பிதாவே, உம்முடைய சத்துவத்தினால் இவர்கள் பலப்படட்டும். இவர்கள் பலவான்கள், பலவீனர்கள் அல்ல, பின்வாங்கி போகிறவர்கள் அல்ல, தேவ பலத்தினால் முன்னேறி செல்கிறவர்கள், தேவ பலத்தினால் தடைகளை உடைத்து முன்னேறி செல்கிற ஜனம், தேவ ஜனம், தேவனுடைய குடும்பத்தார். பிதாவே, இவர்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரியவராக விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே முன்னேற்றத்துக்கு விரோதமான தடைகள் உடைந்து போவதாக, பாதைகள் உருவாகட்டும். எப்ரோ நலஹனலஹோ குரு நிமினத்வா எப்ரோஷ்கெனே லஹாந்தனா. பிதாவே, அவர்களால் பார்க்க முடியாத, பார்க்கக்கூடாமல் இருக்கிற அந்த பாதைகளை நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். வெளிச்சம் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான அந்த பாதையை குறித்த வெளிச்சம் உண்டாகட்டும். தெளிவாக, கிளியராக தாப்பனே, எந்த சந்தேகமும் இல்லாத விதத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பலத்தால் வாழ உதவி செய்யுங்க, போதிங்க, கற்றுக் கொடுங்க. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோட கூட சேர்ந்து ஜெபிச்சிங்க இல்லையா, இதே மாதிரி நீங்கள் தனியாக ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். குறிப்பாக நான் ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய தேசத்தின், இந்திய தேசத்தின் பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க. ரைட், எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து புதிய அரசாங்கம் பதவி ஏற்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். ரைட், உங்களுடைய ஜெபம் அவசியம். தேவ ராஜ்யத்திற்கு இதெல்லாம் முக்கியமான காரியங்கள். ரைட், இதை குறித்து நம்ம அதிகமாக பேசியிருக்கிறோம், அதனால் திரும்ப திரும்ப அந்த காரியங்களை சொல்ல விரும்பலை நான். ஆனால் இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிப்பது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. அதே போல் அமெரிக்க தேசத்தின் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்காக ஜெபிங்க. ரைட், அந்த தேசத்துக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி நல்ல பிரசிடெண்ட் கிடைக்கணும், அதுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் காரியங்கள் முன்னேற வேண்டுமென்றால் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய தலைவர்கள் அவசியம். அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கும்போது
தேவராஜ்யம் இன்னும் வேகமாக முன்னேறும். ரைட்? பல காரியங்கள் தேவராஜ்யத்திற்கு சாதகமாக செயல்படும். அதெல்லாம் நமக்கு தேவை. அதனால் ஆவியானவர் இந்த காரியங்களை நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம தேசத்தில் இந்த ஓரினை சேர்க்கைக்குரிய காரியங்கள், அந்த டிரான்ஸ்ஜெண்டர், இந்த மாதிரியான காரியங்கள் இதெல்லாம் வேறொன்றக்கூடாது. நம்முடைய சமுதாயத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகலாம் ஜெபிங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தேவன் வைத்திருக்கிறது ஒரே வழிதான். திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் திருமணம். ரெண்டே ரெண்டு ஜெண்டர் தான், பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆண் பால் பெண் பால்னு சொல்கிறோம் தமிழில். மேல் ஃபீமேல் ரெண்டே ரெண்டு ஜெண்டர் தான். இதெல்லாம் ஒரு சமுதாயத்தின் அடிப்படை பேசிக்ஸ் நாலேஜ். இந்த போதனையெல்லாம் ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரத்திலே வருது. ஆரம்ப வெளிப்பாடுகள். கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவு, மனிதனுக்கும் உண்டான உறவு, மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், இதெல்லாம் பேசிக்ஸ், ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸ். அதெல்லாம் கர்த்தர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நம்மளுக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறார். அதை விட்டுலாம் நம்ம விலகி போகக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள், இந்த அடிப்படையான காரியங்களை விட்டு விலகி போகும்போது சமுதாயம் அப்படியே சீரழிஞ்சு போகும். அப்படியே சீரழிஞ்சு போகும். ஏன்னா எப்படின்னா, அது ஒரு வீட்டோட அடித்தளத்தை நீங்கள் பாருங்கள். கூரையை உடைச்சா கூட ஒன்றும் பெருசாக இல்லை. மற்ற பகுதிகள் நம்ம பத்திரமா இருக்கும். கூரையை மட்டும் ரிப்பேர் பண்ணால் போதும். இந்த அடித்தளமான காரியங்கள்லாம் உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, வீட்டோட அடித்தளம் ஆட்டம் கண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபவுண்டேஷனில் கிராக் வந்துருச்சு, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை, ஃபவுண்டேஷன் உடையுது அப்படின்னா மொத்த வீடும் காலி. புரியுதா? இந்த மாதிரியான காரியங்கள்லாம் சமுதாயத்தின் அடித்தளம். சமுதாயத்தின் அடித்தளம், ஃபவுண்டேஷன். அந்த காரியங்களை விட்டு நம்ம விலகி போகக்கூடாது. தேவன் சொன்ன வழி தான் கரெக்டான வழி. இதுக்காகலாம் உங்கள் ஜெபம் அவசியம். விழித்திருந்து ஜெபிக்கணும். இந்த காரியங்கள்லாம் இது சரி, கோர்ட்டில் ஃபேவரபுளாக இப்போ ரூலிங் வந்துருச்சு, அதனால் அப்படியே நம்ம சும்மா இருந்துருவோம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடக்கூடாது. தொடர்ந்து அதுக்காகலாம் ஜெபித்து கொண்டே இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். சமுதாயத்துக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் ஊடுருவக்கூடாது. மக்களுடைய மனதை கவர்ந்து இழுத்துடக்கூடாது. மக்கள் இதனால் வஞ்சிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போகக்கூடாது. மொத்த சமுதாயமும் ஒரு டைரக்ஷனில், இந்த மாதிரியான அந்தகாரமான டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மிகுந்த ஆபத்தில் கொண்டு போய் முடியும். புரியுதா? அதனால் தயவு செஞ்சு ஜெபிங்க. இந்த காரியங்கள்லாம் மனசில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 62 1 வசனத்திலிருந்து. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அதை சொல்லப்படுகிற விதத்தை கொஞ்சம் கவனிங்க. மௌனமாக இருக்க மாட்டேன், அமராமல் இருப்பேன் அப்படின்னா என்ன? இதெல்லாம் எதை காமிக்குது? ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஒரு இன்டென்சிட்டி இருக்கணும் இல்லையா? அனல் இருக்கணும். இந்த வேலை முடிகிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன், ஓய மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் இருக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெபத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த இன்டென்சிட்டி, அந்த வைராக்கியம், அந்த ஒரு மன உறுதி, அந்த அனல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருந்தால் தான் தொடர்ந்து நம்மளால் ஜெபிக்க முடியும். மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டை. 2வது வசனம், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும்.
கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். இதெல்லாம் தேவனுடைய மனதின் எண்ணங்கள், சீயோனை குறித்த தேவ யோசனைகள், திட்டங்கள். ஆனால் இது பூமியில் நிறைவேறணும்னா ரைட், கர்த்தர் அவராக இந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றுறது கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பூமியில் இருக்கிற மனிதன்ட்ட தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக தன்னுடைய உடன்படிக்கை மனிதர்களிடத்தில் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் அந்த திட்டத்தை ஜெபமாக ஏறெடுக்க வேண்டும். அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் விதத்தில் தேவன் தன்னுடைய திட்டத்தை பூமியில் நிறைவேற்றுகிறார். 6ஆம் வசனத்தை கவனிங்க. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும், சொல்லுங்கள், பகல் முழுவதும், ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இங்கேயும் அதே லாங்குவேஜை பார்க்குறோம். கர்த்தரை சொல்கிறாரு, அந்த இன்டென்சிட்டி இருக்கணும். கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வரைக்கும் ஓயக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், வைராக்கியமா, அனலோட. இது நிறைவேறி ஆக வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு, ஆசையோடு, வாஞ்சியோடு ஜெபிக்க வேண்டும். இது கர்த்தர் விரும்புகிறார். இந்த விதமான ஜெபம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரேயர். ரைட், ஒரு தேசம், ஒரு பட்டணம், ஒரு குடும்பம், ஒரு கிராமம், நீங்கள் வசிக்கிற பகுதிகள், இல்லை உங்கள் சபை, ரைட், இதெல்லாம் மறுரூபமாக்கப்படுவதற்கான ஒரு ஜெப முறை இது. ரைட், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரேயர். இந்த பர்டிகுலர் ப்ரேயருக்குள்ளே நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பலவிதமான ஜெபங்கள் இருக்குது. ரைட், பரிந்துரை ஜெபத்திலேயே பல விதங்கள் இருக்குது. அதை குறித்து நான் இன்றைக்கி கொஞ்சம் பேச விரும்புகிறேன். இன்றைக்கி மேபி அடுத்த வாரமும் கூட. ரைட், ஏன்னா சில சமயம் நம்ம இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த வகையான ஜெபம் எந்த விதமான ரிசல்ட்டை கொண்டு வருன்றது நமக்கு விளங்கும். அப்படி என் ஜெபம் எதை செய்யும் எதை செய்யாதுன்னு தெரிஞ்சால் தான் நாம் அந்த கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த டைரக்ஷன், அதுக்கு ஏற்ற விதத்தில் சரியான ஜெப முறையை தெரிந்தெடுத்து பயன்படுத்த முடியும். புரியுதா? அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரேயர் அதெல்லாம் எப்படி பண்ணணும், அது எந்தெந்த வகையில் ஜெபிக்கணும் அப்படின்றது அந்த காரியத்துக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி பரிந்துரை ஜெபத்திலேயே என்னென்ன விதங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட ஜெபங்கள், எப்படிப்பட்ட பரிந்துரை ஜெபங்கள் இருக்கிறது, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் எப்படி வழி நடத்துகிறார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். முதல் வகை, ரைட், இது ஒரு ஜென்ரல் இன்டர்செசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவாக பரிந்துரை செய்பவர்கள். ரைட், இல்லை இன்னொரு பேர் கூட இருக்குது, அந்த லிஸ்ட்டு, ப்ரேயர் லிஸ்ட் வச்சு ஜெபிக்கிறாங்க பாருங்கள். ரைட், அந்த மாதிரியான ஒரு பரிந்துரை ஜெபம். இதுவும் ஒரு முக்கியமான ஜெபம். ரைட், இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த விதமாக ஜெபிக்கும்போது ஒரு சில பலன்கள் உண்டாகுது. ரைட், அது என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த முதல் வகையினர் எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாருங்கள், பரிந்துரை ஜெபம் செய்கிறவங்க எல்லாமே ஒரே விதமாக ஜெயிப்பாங்க, ஒரே டைப்பில் ஜெயிப்பாங்க, ஒரே காரியங்களுக்கு ஜெயிப்பாங்கன்னு கிடையாது. ரைட், இப்போ கிறிஸ்துவின் சரீரத்தில் கர்த்தர் எப்படி அப்போஸ்தலரை வச்சுருக்கிறாரு, தீர்க்கதரிசி வச்சுருக்கிறாரு, ரைட், இவாஞ்சலிஸ்ட் வச்சுருக்கிறாரு, பாஸ்டர் வச்சுருக்கிறாரு, டீச்சர் வச்சுருக்கிறாரு, இப்படி பல ஊழியக்காரங்களே இருக்கிறாங்க. ஊழியங்களே வெவ்வேறு வகை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது, ஒவ்வொரு வகையான கிருபை இருக்குது இல்லையா? அதே மாதிரி விசுவாசிகள் மத்தியிலையும் பார்க்கணும், தாளந்துகள், கிருபைகள், வரங்கள் இதெல்லாம் வேறுபடுது. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் வழி நடத்துகிறார், பயன்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை முறையை ஒரே விதமாக வழி நடத்துகிறோம் தேவ வார்த்தையின்படி. ஆனால் தேவ திட்டம், கிருபை, வரங்கள் இதெல்லாம் வேறு வேறு
கர்த்தருடைய திட்டத்திற்கு ஏற்ற விதத்தில், அவர் நம்மை குறித்து யோசித்த யோசனைக்கு ஏற்ற விதத்தில் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் இந்த பரிந்துரை ஜெபம் செய்யக்கூடியவர்கள் மத்தியிலையும் பல விதங்கள் இருக்கிறது, ரைட்? இப்போ பொதுவாக எல்லார் விசுவாசியுமே நம்ம தவிர்த்து நம்ம மனைவிக்காக ஜெபிக்கிறோம், கணவனுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சிலர் ஜென்ரலாக ஜெபிப்பாங்க இல்லையா? கர்த்தாவே ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, சபையில் பெருக்கத்தை கொடுங்க, எல்லாம் நல்லா நடக்கணும், பார்த்துக்கோங்க, அபிஷேகம் இருக்கணும், பிரசனம் இருக்கணும் அப்படின்னு பொதுவான விதத்தில் ஜெபிப்பாங்க. இது எல்லா கிறிஸ்தவர்களுமே செய்யணும் இல்லையா? ரைட்? கணவனுடைய பாதுகாப்புக்காக, மனைவியோட ஆசீர்வாதத்துக்காக, ரைட், பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். இது ஒரு வகை. ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஜெபிக்க வேண்டியது, மனைவி ஜெபிக்க வேண்டியது, பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டியது, ஒருத்தருக்கு ஜெபிக்கிறது, ரைட்? இது ஒரு பொதுவான ஒரு ஜெப முறை. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டு வச்சு ஜெபிப்பாங்க. ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இல்லை ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வரும், அந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்காக ஜெபிப்பாங்க. இது சபையில் அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கர்த்தரை நல்லா அறிஞ்சு ஜெபிக்கக்கூடியவங்களாம் இன்னும் மாறலை. நான் கிறிஸ்தவர்களை குறித்து குறிப்பாக சொல்கிறேன். we are talking about Christians. ஐடியலாக பார்த்தோம்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தரை குறித்த அறிவை வளரணும், கற்றுக்கொள்ளணும், எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கணும், ரைட்? அந்த விதத்தை சரியாக ஜெபிக்கணும். அவங்க சொந்த வாழ்க்கைக்கு அவங்களே ஜெபிச்சு பதில் பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாம் இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் எல்லாரும் அந்த இடத்துல இல்லை, ரைட்? அது ஒரு காரணம். எல்லாரும் அந்த இடத்துல இல்லை, ரைட்? இப்போ பாருங்களேன், பொதுவாக கர்த்தருடைய விருப்பம் என்ன? யாருக்கா வியாதி வந்துச்சுன்னா நீங்களே கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை நம்பி கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்படின்னு கேட்டு தெய்வ சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தரை அணுகுனா கர்த்தர் அதை எல்லாருக்கும் செய்வார். ஆனால் எல்லாரும் அதை செய்கிறதில்லை. எல்லாருக்கும் அந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தின் இடத்துல இல்லை. கர்த்தரை குறித்த அறிவும் அந்த அளவுக்கு இன்னும் வளரலை. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதனால் பாருங்கள், கர்த்தர் இன்னொரு முறை வச்சுருக்கிறார், ரைட்? உனக்கு முடியலையா, உடம்பு முடியலையா, ரைட்? சபையில் இருக்கிற மூப்பரை கூப்பிடு, ரைட்? அவங்க உன் தலையில் கையை வச்சு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கட்டும், ரைட்? நீ குணமடைவாய் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கிறார், ரைட்? ஏன் எல்லாரும் அவங்களே ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இன்னும் இல்லை, இன்னும் வளரல அந்த அளவுக்கு. அதனால் கர்த்தர் அந்த ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கிறார். ஓட முடியலையா, நான் தனியாக ஜெபிக்க முடியலையா, கூப்பிடு, மூப்பொருளை கூப்பிடு, அவங்க வரட்டும், உனக்காக ஜெபிக்கட்டும், கர்த்தர் உன்னை குணமாக்குவார் இல்லையா? இது ஒரு முறை. இன்னொரு முறை கூட இருக்குது. இப்போ உங்களுக்கு ஓட முடியல அப்படின்னா இன்னொரு விசுவாசியோட கூட இணைந்து, அவங்க விசுவாசமும் உங்கள் விசுவாசத்தோடு இணைத்து, ரைட், ஜெபிக்கிறது. சில சமயம் நம்மளால் ஜெபிக்க முடியும், நமக்கு ஜெபிக்க தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு, ரைட், அந்த நிலையில் நம்ப முடியல, இன்னும் முழுசாக விசுவாசிக்க முடியல, கொஞ்சம் ஆட்டங்காணுது, ரைட்? இன்னொருத்தர் நம்ம கூட இணைந்து அவங்க விசுவாசத்தையும் இணைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. அப்படின்னா கர்த்தர் அதுக்கும் ஒரு வழிமுறை வச்சுருக்கிறாரு, ரைட்? நல்லா விசுவாசிக்கக்கூடிய இன்னொரு விசுவாசியோடு கூட இணைந்து 2 பேரும் விசுவாசத்தை இணைத்து அந்த காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம், ரைட்? அதுவும் பிரயோஜனம், அதுவும் ஒர்க் ஆகும். அதுக்கும் கர்த்தர் பைபிளில் ப்ரொவிஷன் வச்சிருக்கிறார் இல்லையா? அதே போல் அபிஷேகத்தின் மூலமாக குணமாக்குதல் இருக்கு இல்லையா? கர்த்தர் ஒரு சிலருக்கு அந்த குணமாக்கும் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த அபிஷேகம் அவங்க மேலே இருக்கிறதுனால, ரைட், அவங்க மூலமாக கர்த்தர் மக்களை குணமாக்குறாரு. ஒரு சிலருக்கு குணமாக்கும் வரங்களை கொடுத்துருக்கிறாரு, ரைட்? அதன் மூலமாக மக்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா,
இந்த ஆவிக்குரிய எந்த விதத்துலையுமே அவங்க குணமாக்க, அவங்க குணத்தை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. இது எதுவுமே சொந்தமாக ஜபிச்சுன்னு இல்லை, இன்னொருத்தவங்க கூட ஜபிச்சு, இல்லை வரங்கள் மூலமாக, அபிஷேகம் மூலமாக, இல்லை இன்னொரு விசுவாசியோடு இணைந்து, இல்லை மூப்பொருளை கூப்பிட்டு, இந்த எந்த விதத்துலையுமே தெய்வீக சுகத்தை ஸ்பிரிச்சுவலாக பெற்றுக்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த விசுவாசத்தின் இடத்துக்கு அவங்க இன்னும் வரலை. அப்போ கருத்தில் அதுக்கு தான் டாக்டர் வச்சுருக்கிறார். டாக்டரு, நர்ஸு, மருந்து மாத்திரை, ஃபார்மா கம்பெனி, இதெல்லாம் அதுக்கு தான் இருக்கிறாங்க. ஏன் அவங்களும் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. பாருங்கள், தேவன் எல்லாரையும் அவங்க இருக்கிற இடத்துல சந்திக்கிறார். எல்லாருமே வளரணும்னு விரும்புகிறாரு. இது தப்பாக புரிஞ்சக்கூடாது. அதனால் சும்மா நான் அப்படியே உட்காந்துருக்க போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது நல்ல ஆட்டிடியூடு கிடையாது. இந்த பச்சை குழந்தை ஆரம்ப காலத்தில் ஈன்னு சிரிக்கும், சாப்பாடு வேணும்னா கத்தும், அதுவாக எடுத்து சாப்பிடாது. நம்ம தான் ஊட்டி விடணும், நம்ம தான் குளிப்பாட்டணும், நம்ம தான் ட்ரெஸ்ஸு போட்டு விடணும். சரி, அந்த வயசுக்கு ஓகே. இந்த 10 வயசாகிடுச்சு, இன்னும் அப்போ அதே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? 20 வயசாகிடுச்சு, இன்னும் அவங்களாம் எதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, கையை பிடிச்சி கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஒரு 20 வயசு பையன் அம்மா என்னை தூக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னுவீங்க இல்லையா? அப்போ வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்குறோம், கர்த்தரும் அந்த வளர்ச்சியை எதிர்பார்க்குறார். ஆனால் அந்த வளர்ச்சி காலம் எடுக்கும், டைம் எடுக்கும். உடனே அடுத்த நாள்லாம் ஆகாது. அந்த வளர்ச்சி ஒரு நாளில் வர்ற காரியம் கிடையாது. அதனால் இன்றைக்கி அவங்க இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கர்த்தர் பலவிதமான ப்ரொவிஷன் வச்சுருக்கிறார். சரி, ஒரு சிலரால் என்ன நம்ப முடியுமா? நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன், மருந்து மாத்திரை சாப்பிட போகிறேன், ஆனால் கர்த்தரை நம்பி செய்ய போகிறேன். சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சரியான மருந்து மாத்திரை கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி அதுவே பிரச்சனையாக இருக்குது இல்லையே? கண்டதையும் எழுதி கொடுத்துட்றாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடுது, மெடிக்கல் எரர் அப்படின்லாம் நிறைய இருக்குது. சைடு எஃபெக்ட் மாத்திரை மருந்தில் இதெல்லாம் வேறு இருக்குது. அதனால் பாருங்கள், டாக்டர்கிட்ட போகிறதா இருந்தாலும் ஜெபத்தோடு போகிறது நல்லது. சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எனக்கு ஒர்க் ஆகணும், வேகமாக ரிக்கவரி ஆகணும் அப்படின்னு கர்த்தரை நம்பியும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதுவும் இன்னொரு வகை. சில சமயம் பார்த்திங்கன்னா ஜெபிக்க தெரிஞ்சவங்க கூட சோர்ந்து போயிருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி விசுவாசிக்கணும் தெரியும், எப்படி அறிக்கை பண்ணணும்னு தெரியும், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியும். ஆனால் உள்ளத்தில் சோர்வு, இல்லை ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்ச நாள் ஒழுங்காக பைபிள் படிக்காமல் இருந்திருப்பாங்க, கர்த்தரோடு கொஞ்சம் உறவாடாமல் இருந்திருப்பாங்க. அந்த இன்டென்சிட்டி, அந்த மைண்ட் செட்டு அது இருக்காது. அந்த நேரத்தில் ஒருத்தர் கூட சேர்ந்து ஜெபிச்சா நல்லா இருக்குமே, அதுக்கப்புறம் நம்ம கர்த்தருக்குள்ளே பலப்பட்டுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இதனால் பாருங்கள், அவங்க சரி ஒரு விசுவாசியை கூட சேர்ந்து ஜெபிச்சா, இல்லை ஒரு நல்லா ஜெபிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட கூப்பிட்டு என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க ஃபிசிக்கலாக. ஒரு சிலர் ஏதாவது இழப்புனால ரொம்ப சோகமாக இருப்பாங்க, மனம் உடைஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணி வேலை நீ நான் பண்ணு, அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு அந்த நேரத்தில் அவங்கள சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க உடனே அவங்க கவனம் கொடுத்து வளருவாங்க, இம்மீடியட்டாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க, அதெல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது. அந்த நேரத்தில் இன்னொருத்தர் கொஞ்சம் கூட சேர்ந்து ஜெபிச்சு அவங்கள கொஞ்சம் பலப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வளர்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அவ்வளோ சோகம் நிறைந்த நேரத்தில் அவங்க அது எல்லாத்துக்கும் கவனம் கொடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவங்களுடைய ஆறுதலுக்கு, பலத்துக்காக, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கெல்லாம் ஒருத்தர் சேர்ந்து ஜெபிச்சா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வியாதியோட நிலைமை அப்படி இருக்கும், கோமாவில் இருப்பாங்க. ஒரு சிலர் ஜெபிக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க, அன்கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களெலாம் நீ விசுவாசினா சொல்ல முடியும்ன்ட்டு சுற்றி இருக்கவங்க தான் விசுவாசிக்கணும், குடும்பத்தார், சக விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து விசுவாசித்து அவங்கள வெளில கொண்டு வரணும் இல்லையா? ஹல்லேலூயா.
இப்படி பல சூழ்நிலைகளில் மக்களுக்கு ஜெபம் தேவைப்படுது. நான் இந்த வியாதியை ஒரு உதாரணமாக கொண்டு வந்திருக்கிறேன், இங்கே காமிச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு. ஆனால் இது பல வேறு பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்குது. அப்போது எல்லாருக்கும் சொந்தமாக ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வளர்ச்சி இன்னும் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது நம்மளால். எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்களால முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய விசுவாசிகள் அந்த இடத்துல இல்லை, ரைட். ஒரு சிலர் புது விசுவாசிகளாக இருப்பாங்க. அந்த புது விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு அவ்வளோவா வார்த்தை தெரியாது, அவங்களுக்கு அவ்வளோவா ஜெபிக்க தெரியாது, விசுவாசம்னா என்னன்னு தெரியாது, அறிக்கை என்னது இப்படின்னு தெரியாது. அதெல்லாம் உடனே ஜெபிங்க அப்படின்னா எங்கே போகிறது? அவங்க வார்த்தையை கற்றுக்கொண்டு வளர்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதெல்லாம் 2 நாளில் நடக்கிற காரியம் கிடையாது. அது அவங்க எந்த அளவுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எவ்வளோ இன்டென்சிவாக வார்த்தையை கேட்டு வளர்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்றதெல்லாம் இருக்குது. ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வருவாங்க, அவங்கெல்லாம் வளர்கிறதுக்கு நாளாகும். ஒரு சிலர் நல்லா ஆர்வம் காமிச்சு டெய்லி கூட வார்த்தை 2-3 மெசேஜ் கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு சிலர் தான், சொற்ப ஜனம் தான் அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி காமிக்கிறது இல்லையா? மற்றவங்களாம் அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி காமிக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்களுக்கும் உதவி உண்டாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த ஜென்ரல் இன்டர்செசர்ஸ், ரைட். அவங்களுக்கெல்லாம் ஜெப உதவி பண்ணுறதுக்கு தான் இந்த ஜென்ரல் இன்டர்செசர்ஸ். பொதுவாக ஜனங்கள் தங்களை நான் ஒரு ஜென்ரல் இன்டர்செசர்னு சொல்கிறது கிடையாது, ரைட். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபிப்பாங்க, சொந்த வாழ்க்கையில் ஜெபிப்பாங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும். யாராவது எங்களுக்கு முடியலைங்க, எங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி பொதுவான ஆட்கள் இருக்காங்க. ஒரு சில சபைகளில் பார்த்திங்கன்னா இந்த விதமாக ஜெபிக்கிறதுக்குன்னே ஆட்கள் இருக்கிறாங்க. ப்ரேயர் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ப்ரேயர் டீம்ஸ் இருக்கும். யாரெல்லாம் நான் ஜெபிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஜெபிக்கணும்னு உள்ள வாஞ்சை இருக்குது, ஆசை இருக்குது, கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், தேவ மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இந்த மாதிரி ப்ரேயர் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க, ப்ரேயர் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க, ரைட். ஒரு சில சர்ச்சஸில் இன்டர்செசர்ஸ் அப்படின்னே ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? அப்போ இவங்களாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாருக்காவது முடியல, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இல்லை இந்த விடுதலை உண்டாகணும், இல்லை இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, உயிருக்கு போராடுகிற அந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்லாம் இருக்கும்போது அந்த ப்ரேயர் பாயிண்ட்டை அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்போ மக்கள் சேர்ந்து இணைந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ரைட். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்கள தான் வேதம் இதுதான் என்ன நம்ம சொல்கிறோம்னா ஜென்ரல் இன்டர்செசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட். ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வரும், அதில் ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வரும், இதுக்காக குறிப்பாக அதுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிற ஜனங்கள் அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும், ரைட். அதுக்கு ஒரு ரிசல்ட் உண்டாகிற வரைக்கும் தொடர்ந்து தேவனை நோக்கி பார்த்து விசுவாசித்து, ரைட், ஜெபிக்கிற ஜனம். புரியுதா? அல்லேலூயா. இதுவும் தேவை, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா சில சமயம் நம்ம பாருங்கள், இந்த பெரிய பெரிய காரியங்கள்லாம் மனசில் வச்சுருன்னா யோசிக்கிறோம், தேசத்துக்கு இது நடக்கணும், மக்களுடைய ரட்சிப்புக்கு இதெல்லாம் பண்ணணும், அது செய்யணும் இது செய்யணும்னு யோசிக்கிறோம். அதெல்லாம் முக்கியம், அது குறித்து நம்ம பின்னாடி பேச போகிறோம், ரைட். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேசிக்காக அந்த டாபிக் தான் இல்லையா? ஆனால் இந்த காரியங்களும் முக்கியம். ஏன்னா கர்த்தர் இந்த பெரிய பிக் பிக்சரை குறித்து ஜெபிக்கிறவர் மட்டுமல்ல, அந்த காரியத்தை குறித்து அக்கறை உள்ளவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அவங்களுடைய தேவைகளை குறித்தும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், ரைட். அப்போது அந்த மாதிரி அவருடைய எண்ணம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட இன்டர்செசர்ஸும் தேவை. சபைகளில் இதெல்லாம் அவசியம். மக்கள் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் இருப்பது நல்லது. அது மக்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். ஆகா, என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நம்புறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, ரைட், எனக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஆறுதல் இதெல்லாம் அவங்களுக்கு உண்டாகும்,
ரைட். ஹல்லேலூயா. சில சமயம் பார்த்திங்கன்னா மக்களுடைய பெரிய என்னென்னா, யாருமே நம்மளை விசாரிக்கிறதில்ல, யாரையும் நம்ம குறித்து யோசிக்கிறதில்ல, கேட்குறதுக்கு நாதி இல்லை, நம்மளை குறித்து அக்கறை உள்ள ஒரு ஆள்னு யாரும் கிடையாது. ரைட். அதான் நிறைய பேரோட வருத்தம் இன்றைக்கி. நிறைய பேரோட மனதில் வந்து அந்த சாலிட்யூட், ரைட், தனியாக இருக்கோம்ன்ற ஒரு ஃபீலிங், நமக்கு யாரும் இல்லைன்ற ஒரு ஃபீலிங். இந்த சபைன்றது வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு இடமா இருக்கணும். நீங்கள் ஆதி திருச்சபையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ஃபெல்லோஷிப் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ், மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தட் சர்ச். அந்த ஒரு ஐக்கியம் இல்லையா, அதுதான் அந்த சபையோட, ஆதி திருச்சபையோட ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்காக இருந்தது. அது மட்டும்தான் சொல்லலை, அதுவும் ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக். நீங்கள் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை நம்ம மெயின் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெபம், ரைட், ஒரு மனப்பாடு, ரைட், போதனை, அனுதின போதனை, டெய்லி, என்றைக்கு வாரத்துக்கு ஒரு நாள்லாம் இல்லை, ஒரு நாள் டெய்லி போதனை, மேபி மல்டிபிள் டைம்ஸ் இன் அ டே, ஒரே நாளில் பல தடவை கூட போச்சிருப்பாங்க. ரைட். தேவாலயம், வீட்டில் தனித்தனியாக, ரைட், பல்வேறு இடங்களில் மீட் பண்ணி ஃபெலோஷிப் நடத்துகிறாங்க. இப்படி பல விதங்களில் பாருங்கள், இதெல்லாம் ஆதி திருச்சபையில் செஞ்சாங்க. ரைட். ஒரு ஃபெலோஷிப் இருந்தது, அந்த டெய்லி ஒன்றா சேர்ந்து மக்கள்லாம் இணைந்து ஒரு இடத்துல கூடி, ரைட், தேவ வார்த்தையை கேட்குறது, ஜெபிக்கிறது, இப்படிலாம் ஒன்றா சேர்ந்து செஞ்சாங்க. கர்த்தரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது. ரைட். அப்போ பாருங்கள், அந்த ஐக்கியம் வந்து இட்ஸ் அ இம்பார்ட்டண்ட் ஃபேசட் ஆஃப் த சர்ச். அது இருக்கணும். அது வந்து மக்களை வந்து பலப்படுத்தும், ரைட், கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தும். அநேக நேரங்களில் பாருங்கள், நம்ம கர்த்தரை பின்பற்றும்போது நமக்கு வந்து உலகத்தில் எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா உலகம் வேறு டைரெக்ஷனில் போகுது, நம்ம கர்த்தரோட டைரெக்ஷனில் போயிட்டுருக்குறோம். அதனாலேயே நமக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது, நிறைய மக்களோடு இணைந்து செயல்பட முடியல, ரைட். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வருது. மக்கள் அநேக நேரத்தில் ஒதுக்குவாங்க, குடும்பத்தாரே கூட ஒதுக்குவாங்க, கூட வேலை பார்க்குறவங்க ஒதுக்குவாங்க, கூட படிக்கிறவங்க ஒதுக்குவாங்க. ஒரு சிலர் கூட நம்மளால் சேர முடியாது, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ ஓரளவுக்கு சும்மா ஹாய் பாய்ன்னு சொல்ல முடியுதே தவிர ரொம்ப உறவாடலாம் முடியல, இணைந்து ஐக்கியப்படலாம் முடியல. ஏன்னா லைஃப் ஸ்டைல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஐக்கியம் வேணும் இல்லை? அப்போ அந்தந்த சபையின் ஐக்கியம் நிறைய பேரை பலப்படுத்துது. சபையில் எனக்காக ஜெபிக்கிறாங்க, எனக்காக பரிந்துரை பண்ணுறாங்க, ரைட். என் பிரச்சனைகள், எனக்குன்னு பிரச்சனை வரும்போது என் கூட நிற்கிறாங்க, சேர்ந்து ஜெபிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? இதெல்லாம் முக்கியம். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் இந்த ஜென்ரல் இன்டர்செசர்ஸை கர்த்தர் சபையில் வச்சிருக்கிறார், ரைட். ஒரு ஜெப குறிப்பு குறித்து கேள்விப்படும் போதோ, இல்லை அந்த ப்ரேயர் லிஸ்ட்டு அனுப்புகிறாங்க, சபையில் அனுப்புகிறாங்க, இல்லை ஊழியங்கள்லேருந்து அனுப்புகிறாங்க, ரைட். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசிக்கு ஏதோ பிரச்சனை இப்படிலாம் இருக்குது இல்லையா? அப்போ இதை குறித்து ஜெபிக்கிறது தான் இந்த ஜென்ரல் இன்டர்செஷன், ரைட். விசுவாசிகளுடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது, ரைட். இது அவசியம். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ரைட். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாரு. இதெல்லாம் செய்யும்போது அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த விதமாக மக்கள் பலப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகுது, பலன் உண்டாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இதுதான் அந்த ஜென்ரல் இன்டர்செசர்ஸோட ஒரு நோக்கம், ரைட். இதுக்காக தான் கர்த்தர் அவங்களெல்லாம் வச்சிருக்கிறாரு, அவங்க மூலமாக செயல்படுறாரு, ரைட். அடுத்து வந்து அதுக்குள்ளே இன்றைக்கி போக முடியாது. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் கவர் பண்ணலான்னு நினச்சேன் நான். அதுக்குள்ளே நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி போக முடியல, அடுத்த மெசேஜில் பார்க்கலாம், ரைட். இந்த விதமாக இந்த பொதுவான பரிந்துரை ஜெபத்தில் ஈடுபடுறவங்க நல்லா வைராக்கியத்தோடு முழு மனசோடு அதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய ஜெபம் இன்னொருத்தருடைய பிரச்சனையை தீர்க்குது, அது தீர்ப்பதற்கு உதவியாக இருக்குது அப்படின்னா அதை நல்லா சந்தோஷமாக செய்யுங்க. ஏன்னா நம்ம வந்து நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய போதனை.
அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு விதம் இந்த பரிந்துரை ஜெபம். ரைட், சபை மக்களுக்கும் சக விசுவாசிகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க இந்த விதத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது. அதனால் இந்த விதமாக ஜெயிப்பது நல்லது. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது சபையில். அதை அறிந்து நல்லா ரைட் வைராக்கியமாக ஆனலோட ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.